بسم الله الرحمن الرحيم ألف لام. இந்த ஹதீஸை மட்டும் பேசல. முதலாவது அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு விளங்கப்படுத்த வார நேரத்தில் இந்த ஹதீஸ் ஏன் தெரியுமா நிராகரிக்கிறோம்னு முதல்ல பேச மாட்டாங்க. முதலாவது ஹதீஸையே நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? மிஞ்சி மிஞ்சி போனா 100 பேர் தான் அறிவிப்பான். 100 பேர் அறிவிப்பான். அப்படி ஒரு காலம். இப்ப என்ன தெரியுமா? மிஞ்சி மிஞ்சி போனா 100 பேர் தான் அறிவிப்பான். சரியா? ஒரே வசனம் எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? அப்ப என்ன இப்ப சொல்ல வராங்கன்னா 100 பேர் அறிவிச்சாலும் குர்ஆன் அப்படி இல்லை. குர்ஆன் கோடிக்கு கோடி அறிவிக்குது. கோடிக்கு கோடி அறிவிக்கக்கூடிய விஷயம். எனவே இந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா குர்ஆனுடைய ஆதாரத்தன்மையும் ஹதீஸுடைய ஆதாரத்தன்மையும் வேறு வேறு. எனவே டோட்டல் ஹதீஸ்ல முதல் சந்தேகத்தை உண்டாக்கிட்டாச்சு. குர்ஆன்ங்கிறது இன்னும் அதிகமான அனைவராலும் உறுதி செய்யப்பட்டதுல இது ஒருத்தர் 2 பேர் தானே ஒரு ஹதீஸ் சொல்லும். 10 அறிவிப்பாளர் இருக்கட்டும் ஒரு ஹதீஸுக்கு 10 அறிவிப்பாளர் சொன்னாலும் 1,00,000 அறிவிப்பாளரோட கம்பேர் பண்ணாது என்னது கம்மி, ரொம்ப கம்மி தானே. அப்ப 1,00,000 அறிவிப்பாளர்கள் இதான் இது குர்ஆன் மட்டும் சொல்லிட்டாங்க. ஒரு 10 பேர் வந்துகிட்டதுக்கு மாத்தமா இதை ரசூல்லா சொன்னாங்கிறாங்க. அப்ப ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா குர்ஆனுக்கு மாத்தமா ரசூல்லா ஹதீஸை மறுத்த ரசூல்லா மறுக்குன்னு அர்த்தம். குர்ஆனுக்கு மாத்தமா ரசூல்லா சொல்ல மாட்டாங்க அப்படி அர்த்தம். இவங்க எப்படி சித்தரிப்பாங்க? ரசூல்லா சொல்லி மறுக்கிறாங்க. ரசூல்லா சொன்னது இல்லைன்னு நாங்க சொல்றோம். ரசூல்லா சொன்னது தெரிந்து விட்டால் அது மறுக்க கூடாது. நம்ம கேள்வி என்ன? இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பது புரூஃபாகவில்லை, சொல்லி இருக்க மாட்டார்கள் என்று புரூஃபாகிறது. எதை வச்சு புரூஃபாகுது? குர்ஆனை வச்சு புரூஃபாகுது. குர்ஆன் செயற்படுத்திட்டு இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஆதாரமாக குர்ஆனுக்கு முரண்பட்டா இருக்குமா? குர்ஆனுக்கு முரண்படுறது போல இருந்தா இருக்குமா? அதானே ஏற்கனவே ஹதீஸுடைய பலமே குர்ஆனை விட குறைவு. அதுல ஒரு அறிவிப்பால் வரிசை வாரது அப்படி இருக்குமா? சரிதான். இப்ப என்னத்துக்கு என்ன மனநிலைக்கு வாரான் தெரியுமா? 100 பலம் இல்ல, 1 எப்படி பலமாகும்? அப்ப ஒரு ஹதீஸ் ஒரு ஆள் சொல்றாரு, குர்ஆனை 1,00,000 பேர் சொல்றாங்க குர்ஆன் சொல்லி 1,00,000 பேருடைய அறிவிப்பு 1 மாத்தமா இருக்குது. நல்ல வளர்ந்து உங்களுக்கு குர்ஆனுக்கு மாத்தண்டா அதுக்கு அர்த்தம் என்ன? இதான் பதில். ஆனா அப்படி இல்லை என்றார். இப்ப இது எந்த அடிப்படையில் உருவாகுது? இப்ப நாங்க கேட்கிறேன், குர்ஆனை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள். இப்படி சொல்றது எல்லாத்தையும் நாங்க எப்படி மொழிபெயர்க்கிறோம்? குர்ஆனை பின்பற்றுங்கள், ஹதீஸை பின்பற்றுங்கள், குர்ஆனை பின்பற்றுங்கள், ஹதீஸை பின்பற்றுங்கள் என்றோம். இப்ப ஹதீஸுக்கு இந்த வெயிட்டை கொடுத்தோம்டா என்ன? குர்ஆனோட ஒப்பிடுகிற நேரத்தில் அது பலத்துல குறைவுதான். இப்படி கொடுத்தோம்டா எவ்வளவு மடத்தனமான ஒரு வாதம் தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் ஆதாரத்தன்மையில உச்சகட்ட விடுங்க. இந்த உலகத்துல குர்ஆன் அல்லாத நீங்க எந்த செய்தியை நம்பினாலும் ஹதீஸை நம்புற மாதிரி தான் நீங்க நம்பணும். அது தெரியுமா? இது வழங்கப்படுத்துறாங்களா? உலகத்திலே அல்லாஹ் நம்புவதற்காக வச்ச ரூட்டு இந்த ஹதீஸை நீங்க நம்புறீங்களே, இந்த ரூட் மட்டும்தான். அப்படி நீங்க இதை மட்டும் எடுத்தீங்கன்னு வைக்கல, இந்த வாதத்தை உலகத்துல ஒரு செய்தி உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடும். ஏன்? குர்ஆன் அளவுக்கு கோடிக்கு கோடி ஒரு செய்தி பரிமாற்றப்படாது. மத்த நீங்க இந்த உலகத்துல ஹதீஸை விடுங்க, மத்த செய்திகள் நம்புறீங்களே. ஒரு ஆள் மரணிச்சு விட்டார், ஒரு ஆளுக்கு என்ன நடந்துட்டு, ஒரு ஆள் இதை சொன்னாரு, ஒரு ஆள் இதை செஞ்சாரு, அவர் இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, இதெல்லாம் எப்படி வரும்? 4 பேர் வழியா தான் வரும், 2 பேர் வழியா தான் வரும். இப்ப குர்ஆன் ஒரு ஆள் நினைக்கிறாரு, கோடிக்கு கோடி வந்தா நம்புற இந்த செய்தி நம்ம நம்பாம இருக்கிற அளவுக்கு நல்லது, கொஞ்சம் குறைச்சி நம்புற அளவுக்கு நல்லது. இப்படியா உலகத்துல நம்புறது? உலகத்துல நம்புறதுக்கு இருக்கிற ரூட்டே மக்களால தானே வரும், நம்பகமானவர்களால தான் வரும். அப்படிப்பட்ட பாதுகாப்பு முறையில் உச்சகட்ட பாதுகாப்பு ஹதீஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெஸ்டர்ன் மேற்கத்திய உலகம் பார்த்து ஆச்சரியப்படுது. இப்படி ஒரு செய்தி ரசூலுல்லாஹ்வோட தாளையில இத்தனை பழுத்த முடிகள் இருந்தன என்பதை ஒரு அறிவிப்பால் வரிசை அல்ல, பல அறிவிப்பால் வரிசையில் இந்த சமுதாயம் பாதுகாத்து வச்சு அதுலயும் சஹீஹ் வைவன்னு பிரிச்சு வச்சிருக்குது. இப்படி நினைக்காம எப்படி நினைக்கிறாங்க பாருங்க. அன்புள்ள ஒரு அறிவிப்பால் வரிசையால வந்த செய்தி தான், ஆனா ஒரு கிரந்தத்துல பதிக்கப்பட்டுச்சு, ஆயிரக்கணக்கான கிரந்தத்துல பதியப்பட்டிருக்குது. இதை வழங்கல எந்த நம்பகத்தன்மை? இது பொய்யாக இருந்தால் எப்படி ஆயிரக்கணக்கான ஊர்கள் அர்த்தம்? ஆயிரக்கணக்கான ஊர்களுக்கு அந்த செய்தி போயிருக்குது. ஒரே செய்தி ஆயிரக்கணக்கான ஊர்களுக்கு ஒரே வடிவத்தில் எப்படி போச்சு? யோசிக்க கூடாது. அப்ப ஹதீஸுடைய நம்பகத்தன்மைக்கு சார்பாக பேச வேண்டிய நிலைமையில இன்றைக்கு பார்க்கலாம். இந்த ஹதீஸ்களுக்கு நக்கல் அடிச்சு எந்த அளவுக்கு ஆகிட்டா, கிறிஸ்தவர்கள் போடுகின்ற போட்டோ மாதிரி இவங்க போட ஆரம்பிச்சாங்க. பள்ளியை நெருப்பையும் போட்டு நக்கல் போடுறது. இப்ப எதை நக்கல் அடிக்கிறீங்க? சரியோ பிழையோ, இது யார் போட்ட போட்டோக்கள்? இப்ப யார் போடுறீங்க? யார் போடுற நிலைமைக்கு ஆகிட்டு
குரங்கு விபச்சாரம் செஞ்ச தண்டனை கொடுக்கப்பட்ட செய்தி வருது. அந்த செய்தி எப்படி அணுகணும் ஒரு சைட்ல வைங்க, விளங்கப்படுத்துவோம். நீங்க அதுக்கு நக்கல் போடுறாங்க. 2 குரங்குகளை போட்டு ரவுனுக்கு ஒரு 5 குரங்கு போட்டு கல்லடிக்கிற மாதிரி. யாரு செய்யற வேலை? முஸ்லிம்கள். எந்த இடத்துக்கு ஃபித்னா போயிட்டு பாருங்க. யார் உருவாக்கினது? ஹதீஸ்களுடைய மூலாதாரத்துடைய நம்பகத்தன்மையை குறைத்து பார்க்கக்கூடிய சேலை யார் உருவாக்கிட்டு வராங்க? இது ஒரு ஹதீஸை மறுப்பதற்கான அடித்தளமா, டோட்டல் ஹதீஸை மறுப்பதற்கான அடித்தளமா? நீங்க ஒரு எல்லையில நின்றுலாம், உருவாக்கப்பட்டவர்கள் அந்த எல்லையில நிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு எல்லையில நிக்கலாம், உருவாக்கப்பட்டவர்கள் அந்த எல்லையில நிக்க மாட்டாங்க. எங்க போயிடுவாங்க? அளவு கடந்து போய்விடுவார்கள். ஃபித்னா அன்புள்ள சகோதரர்களே,